ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தாங்க வந்துக்கிறோம். நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே ஒரு சுற்றி பாருங்கள். ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க இருக்குது நம்ம தோட்டத்தில். நல்லா மழைக்கு அதுமா பச்சை பசேல்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மழையத்துலேயே நம்ம அறுவடை செய்ய போகிறோங்க. என்ன அறுவடைன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் தாங்க. பூசணிக்காவை வாழையெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு பெரிய பூசணிக்காங்க. இது ரெண்டாவது பூசணிக்காய். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் மேலே இருக்குங்க, மேலே அறுத்துட்டோம். அது ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறேன், கண்டிப்பாக போடுறேன். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பூசணிக்காவாக இருக்குது. இப்போ இதை உடச்சி எடுத்துக்கலாம். இந்த எவ்வளோ பெருசு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 5 கிலோனா வரும், அந்த அளவுக்கு பெருசுங்க பாருங்கள். இவ்வளோ நல்லா இருக்குது. இது அழகாக பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறுவடை அங்கே காத்துன்னு இருக்குது, வாங்க பார்க்கலாம். வாழைக்காய் பாருங்கள். இது நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துதுங்க. எந்த ஒரு செயற்கை மருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம போடுறதில்ல, இயற்கையாகவே வளர்ந்துதுங்க. இதுவும் எடுத்துக்கிறோம். இது சூப்பராக பஜ்ஜி போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி அறுவடை. இது மட்டும் இல்லாமல் தேங்காய் உரிக்க போகிறோம். தேங்காய் வந்து நம்ம கொட்டாயில் இருக்குதுங்க, அதையும் எடுத்து உரித்து எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடலாம். இந்த குரங்குங்க பண்ணுற வேலையை பாருங்கள். வீடியோ எடுத்துன்னு போது மேலே நல்லா ஒரு பெரிய தேங்காவாக தள்ளிடுச்சிங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க மேலே உள்ளாமல் போயிடுச்சு. ரொம்ப பயமாக போச்சு. இன்றைக்கி நம்ம தோட்டத்திலே பாருங்கள் நல்லா சூப்பராக பழுத்துட்டு இருக்குது பழம். நல்லா மரத்துலேயே பழுத்த பழங்க பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வந்ததுக்கு ஒரு கொலையும் லாபங்க. நல்லா தோல் உரிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுவே நல்லா சக்கரை பழம் மாதிரி இருக்குதுங்க, நல்லா தித்திப்பாக. தேங்காயும் எல்லாம் எடுத்து போட்டுட்டோம் உரிக்கிறதுக்கு. தேங்காயும் உரிச்சிக்கலாங்க குழம்புக்கு. நம்ம புது வீட்டான தேங்காய் காலி ஆகிடுச்சிங்க, அதனால் இங்கே பழைய வீட்டான தோப்புலேருந்து தேங்காய் உரிச்சு எடுத்துன்னு போயிடலாம். இந்த தேங்காவை தாங்க தள்ளுந்து. இந்த குரங்குங்க ரொம்ப சேட்டை பண்ணின்னு இருக்குதுங்க. தேங்காவெல்லாம் நம்ம உரித்து எடுத்துன்னு போயிடலாங்க. நம்ம கொட்டாயிலே தேங்காய் உருடுதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருப்போம். அதை நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உரிச்சிட்டு மீதி இருந்தால் நாம் சேல்ஸுக்கு போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நிறைய தேங்காவெல்லாம் வெட்டி நாங்கள் விற்கிறதுக்கு கொடுத்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்ந்துட்டுங்க. சேர்ந்ததுக்கப்புறமா விற்றுடலாம். பழம் பாருங்கள், நல்ல வாழைப்பழம் சரியான டேஸ்ட்டுங்க. ஒரு கொலையே அப்படியே மரத்துலேயே பழுத்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வரத்துக்கு ஒரு 2-3 நாள் ஆனதுனால சரியாக பார்க்கலங்க. இன்றைக்கி பார்த்து வெட்டிட்டோம். தேங்காயும் நல்லா உரித்து இந்த பையிலே போட்டு எடுத்துன்னு போயிடலாம் வீட்டுக்கு. நம்ம தோட்டத்துலேயே நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கோங்க. தேங்காவெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். தேங்காயும் உரிச்சிட்டுங்க பையிலே போட்டுக்கலாம். பாருங்கள், பூசணிக்காய், வாழைக்காய், தேங்காயெல்லாம் இருக்குதுங்க. வாழைப்பழமும் இருக்குது. இது கொலையோடு தூக்கின்னு போக முடியாது, அதனால் சீப்பாக கட் பண்ணிக்கலாங்க. வெட்டி நல்லா பையில் போட்டு எடுத்துன்னு போயிடலாம். இது போல் சீப்பாக கட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தாங்க இந்த மாதிரி வெட்டிக்கிறோம். கத்தியும் இங்கே இருக்குங்க. கத்தி எடுத்து நல்லா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். பையே நல்லா ரொம்பிடுச்சு பாருங்கள். இன்னொரு சின்ன அறுவடையும் இருக்குது, அதை நம்ம கையில் எடுத்துன்னு போயிடலாம். என்ன அறுவடைன்னா முருங்கைக்காங்க. உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில. நல்லா ஒரு 6-7 முருங்கைக்காய் இருக்குதுங்க. ஒரு நாள் குழம்புக்கு இதே சரியாக போயிடும். ஒரு கொம்பு வச்சு நல்லா அடித்து இந்த அளவுக்கு இருந்துச்சுங்க, எடுத்துக்கலாம். இன்னும் பிஞ்சும் அதிகமாக இருக்கும். அறுவடையை முடிச்சாச்சுங்க. முருங்கைக்காங்க பாருங்கள். இது நம்ம தோட்டத்திலே வளர்ந்த இந்த பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது பெரிய மரம். இந்த மரத்தில் இந்த அளவுக்கு முருங்கைக்காய் இருந்துச்சுங்க. இது ஒரு நாளைக்கு சரியாக போகும். இன்றைக்கி என்னென்ன அறுவடைனா பூசணிக்காய், மாங்காய், தேங்காய், வாழைப்பழம், வாழைக்காய் இதெல்லாம் தாங்க அறுவடை. அப்படியே வீட்டான வந்து பார்த்தோங்கன்னா பூக்களுங்க. நல்லா இந்த இட்லி பூ ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வச்சு. இப்போ தான் நல்லா மழைக்கு நல்லா பூத்துருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், நல்லா லைனாக நல்லா புதினா தாங்க வச்சுருக்கோம். நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா துளுத்துக்குது இந்த மழைக்கு. இங்கேயே கீழே பார்த்திங்கன்னா அன்னாச்சி செடிங்க. அன்னாச்சி பழம் வாங்கி சாப்பிட்டு அந்த செடியை நட்டு வச்சோம். அது நல்லா துளுத்துருக்குது பாருங்கள். இது கூடவே மாலையிலலாம் வச்சு கட்டுவோம்ல, அந்த பூவும் கொஞ்சம் வச்சுக்கிறோங்க. அது உழுது நிறைய முளைச்சிருக்குங்க. இது கூடவே சூப்பராக டேஸ்டியான கரும்புங்க. பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்டு இது கொஞ்சம் நட்டு வச்சுருந்தா அதுவும் வளர்ந்துக்குது.
பூ பாருங்கள், இது ஒரு பெரிய பூங்க இந்த மாதிரி இருக்கும். அதுவும் மொக்கும் மலர்ந்ததும் இருக்குது. நல்லாயிருக்கும் பூ. இது கூடவே சூப்பரான மல்லிகைப்பூங்க. மல்லிகைப்பூ அதிகமாக இருக்குங்க. நல்லா குண்டு குண்டாக இருக்கும் மல்லிகைப்பூ. இந்த பூ நல்லா மலர்ந்துட்டு இருக்குது பாருங்கள். இதையும் பறிச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதை பறிச்சதுக்கப்புறமா எவ்வளோ பூ வச்சுக்குது பாருங்கள். இதுவும் காயாக மாறினதுக்கப்புறமா நம்ம பறித்து சமைக்கலாம். இங்கே பாருங்கள், சொரக்காய் விதை அதுவாக முளைச்சிருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழை செடி தாங்க வச்சுருக்கோம். நல்ல மரமாக வளர்ந்துருக்கு. இந்த வாழை மரத்துக்கு நடுவுலேயே நல்லா சூப்பராக மல்லிகைப்பூ வச்சுக்கிறோங்க. மல்லிகைப்பூ செடியாக வச்சு நல்லா வளர்ந்துட்டு பூ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பூ பூத்துருக்கு. இது 2வது முறையாக பூத்துருக்குங்க. முதல் முறை பூத்துட்டதுக்கப்புறமா இலையெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா உரம் வச்சு தண்ணி காட்டினோம்னா சூப்பராக திருப்பணும் துளுத்து பூ வைக்குங்க. அது போல் தான் நாங்களும் வச்சுருக்கோம். இந்த மரம் பாருங்கள், மழைக்கு நல்லா அடித்து காற்றுல ஒன்று சாஞ்சிடுச்சு. இன்னும் மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டேன். பூ பறிச்சதில் இந்த அளவுக்கு பூ மல்லிகைப்பூ இருக்குதுங்க. இதுலேயே கொஞ்சம் மொக்கு இருக்குது. இதை கட்டி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.